there is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. PM is saying that there is no need to panic, but PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. You saw yesterday the Prime Minister's chair khali padi thi. I came here to Tiruchi. It was for a program related to projects worth nearly 20,000 crore rupees. A few days ago, I had visited Madurai. We held a program that had projects worth over 4,400 crore rupees. In Tiruchi, I am just coming from a program involving projects worth 5,600 crore rupees. We are making big investments in the future of Tamil Nadu. தேர்தல் வந்துவிட்டால் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது டன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தேர்தல் வந்தால் பாசம் வந்துவிடும். அதில் பாசம் கொட்டும். அதை திருச்சி கூட்டத்தில் விவசாய பாசத்தை அவர் கொஞ்சம் ஓவராகவே காண்பித்திருக்கின்றார். கேட்கிறவன் கேணியனாக இருந்தால் கேப்பையில் நை வெடியுது என்று சொல்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுப்பதில் பிரதமர் மோடியை மிஞ்சுவதற்கு இன்றைக்கு இந்த உலகத்திலேயே வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி மிஞ்சி இருக்கின்றார். வணக்கம். விவாதமடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பிரதமர் மோடி பல முக்கியமான விஷயங்களை பேசுனதோட மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி இந்தியா முழுக்கவே சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. அதை பற்றி பேசின மோடி அப்படிங்கிறது இந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாரும் அச்சமடைய தேவையில்லை, வதந்திகள்லாம் நீ யாரும் நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. திருச்சியில் பேசின கூட்டத்தை பிரதமர் மோடி இதை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த சூழலில் தான் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை போக்குறதுக்காக மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு செய்தியாளர்கிட்ட பேசின ராகுல் காந்தி அவர் பிரதமருக்கு பதிலளிக்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இதில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தான் அச்சமடைந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் பல கேள்விகள் எழுந்து நிற்குது. ஏன்னா இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் பல உணவகங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து மூடப்பட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல உணவகங்களில் நிறைய உணவு வெரைட்டிக்கான அந்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிருக்காங்க. மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடும் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புதுசாக அந்த சமையல் எரிவாயுக்கான அந்த புக்கிங்கே பண்ண முடியல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த பயத்தில் மக்கள் எல்லாருமே பெட்ரோல் பங்குகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெட்ரோல் பங்குகளை நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. பல பங்குகளில் பெட்ரோல் இல்லை அப்படிங்கிற அந்த போர்டுகள்லாம் கூட பார்க்க முடியுது. இந்த சூழலில் யார் சொல்கிறது உண்மை, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா, அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்கூர் ராமலிங்கம், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தியாகம் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் வேகமாக கேட்டுறேன். தங்க தமிழ்ச்செல்வன் சார்ந்த நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
என்ன சார் நடந்துச்சு இன்னைக்கு டெல்லியில் போராட்டத்தில், நாடாளுமன்றத்தில் என்ன பேசுனீங்க, என்ன நடந்துச்சு? நல்ல தலைப்பு எடுத்ததுக்கு முதல் சன் நியூஸுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை என்னான்னு சொன்னால், இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்றத மக்கள் உணர்ந்துருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு, உணவுகள் பரிமாறப்படலை, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு, கள்ள மார்க்கெட்டில் சிலிண்டரோட விலை ரேட்டு கூடுது. இதெல்லாம் கண்டுக்கிறாம பிரதமர் மோடி கேரளாவில் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருக்கார், திருச்சியில் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருக்கார். இதை கண்டித்து எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் பேசணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது அனுமதி கொடுத்தாரு ஸ்பீக்கரு. பேசுகிறாரு, ஈரானில் வந்து தாக்குதல் நடந்துச்சு, அமெரிக்கா அதுக்கு சப்போர்ட்டு, இஸ்ரேல் அதுக்கு ஆதரவு, ஈரான் நாட்டு தலைவர் கொல்லப்படுறாரு, சிலிண்டரு வந்து முடக்கப்படுது, அங்கேருந்து இறக்குமதி இல்லை, மேக்சிமம் நீங்கள் இறக்குமதி அந்த நாட்டுகள்லேருந்து சிலிண்டர் இறக்குமதி பண்ணுறீங்க. இப்போ போர் தொடுக்கிறதுனால எல்லா ரிஃபைனரி ஆலையும் மூடிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாட்டுக்கு இன்றைக்கி தேவை 3 கோடி சிலிண்டர் தேவை. ஆனால் இருக்கிறது, நீ அமெரிக்காவில் இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருக்கு, 1 கோடி சிலிண்டருக்கு ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்க, 1 கோடி மில்லியன் சிலிண்டருக்கு. ஆனால் அது வந்து சேரவே இன்னும் 1 மாதம் ஆகும். ஆனால் இன்றைக்குள்ள சூழலில் உங்கள்கிட்ட கையிருப்பு சிலிண்டர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நேச்சுரல் கேஸ் சிலிண்டர் இல்லை. ஆனால் இந்த நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசும்போது சபாநாயகர் அதை தடுக்கிறார், பேசக்கூடாதுன்றார். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு தான் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஜனநாயக முறைப்படி பாராளுமன்றம் 3 கூட்டத்தொடர் இருக்குது சார். பட்ஜெட்டு, குளிர்காலம், மழைக்காலம். ஒரு 150 நாள் நடக்கணும். வாஜ்பாய் இருந்தபோது கூட நடந்துச்சு. ஆனால் அந்த பிஜேபி அரசாங்கத்தில் 70-80 நாள் நடந்தாலே பெரிய விஷயம் சார். நடந்தால் கூட எதிர்க்கட்சிகளை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம பார்த்துட்டு இருக்கோம், நாமளும் பார்க்குறோம், நீங்களும் பார்க்குறீங்க, இதை நாடாளுமன்றத்தில் பேசுறீங்க. அப்படி இருந்தும் கூட இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அப்படியான தட்டுப்பாடெல்லாம் எதுவுமே இல்லை, வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, அப்புறம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அப்புறம் ஏன் சார் ஹோட்டலில் மூடுறீங்க, சாப்பாடு இல்லைன்றீங்க, சிலிண்டர் ஏன் சார் கள்ளச்சந்தையில் 3000 ரூபாய்க்கு விற்கிறேன்? இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சாதாரண மக்களுக்கு தெரியுது, பிரதமர் மோடிக்கு தெரியாதா? அப்போ இதெல்லாம் மறைச்சு தானே எலெக்ஷனுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ண வர்றீங்க தமிழ்நாட்டுக்கு சார். நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு போர் வந்து ஈரானில் அட்டாக் பண்ணும்போதே பிரதமர் மோடி யோசிச்சிருக்கணும். மேக்சிமம் ஆயிலும் கேஸும் அங்கேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். மற்ற நாடு பாகிஸ்தான், வங்காளதேசம் கூட அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கேருந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்கிட்டான். நீ இந்தியாவில் இவ்வளோ பெரிய நாடு இப்படி ஒரு போர் தொடுக்கும்போது பின் விளைவுகள் நிச்சயமாக, எண்ணெய் கிணறுகள் மூடப்படும், நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்னு நினைச்சு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அதுதான் எதிர்க்கட்சியினுடைய கேள்வி. நியாயமான கேள்விதான். ஒரு செகண்ட் வந்துடுறேன். இல்ல இதுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன பதில வாங்கிட்டு வந்துடுறேன் நான். இவர் மனோர் பாஷா இருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து. பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, வாந்திகளை பரப்பாதீங்க அப்படின்றாரு பிரதமர். டெல்லியில உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டு வந்திருக்காரு தங்க தமிழ் செல்வன். இதில் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? எப்படி அப்புறம் வந்து கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க? இப்படியான பல கேள்விகள் எழுப்புறாரு. அதாவது சார், கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் வருவதற்கு நம்ம யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்துடுச்சு. வந்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதற்கான ஆராய்ச்சியை நடத்தி அதற்குரிய ஊசியை கண்டுபிடித்து அதை உலக நாடுகளுக்கெல்லாம் சப்ளை செய்து அந்த கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படி ஒரு எதிர்பார்க்காமல் ஒரு நோய் வந்தபோது அந்த நோயிலிருந்து காப்பாற்றியதைப் போல ஈரான் யுத்தம் வந்து எதிர்பார்த்து வந்ததல்ல. திடீரென்று அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தி இந்த யுத்தத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இதிலிருந்து மாற்று வழிகள் என்ன என்பதை மத்திய அரசு திட்டமிட்டு வேறு எந்த நாடுகளிலிருந்து நாம் எரிவாயுவை கொண்டு வர முடியும், அதை போலவே பெட்ரோல் டீசலை கொண்டு வர முடியும் என்பதற்கான முயற்சியிலே
மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு பல்வேறு வகையிலே வேறு நாடுகளிலிருந்து இந்த எரிபொருளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தற்காலிகமாக தட்டுப்பாடு வந்து தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. தற்காலிக தட்டுப்பாடு வந்திருக்கு சார். நீங்க எந்த ஒரு விஷயமும் அந்த பிரச்சனைகள் வரும்போது வியாபாரிகள் அதில் என்ன ஆதாயம் அடையலாம் அப்படின்னு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கிறது இயற்கை. அந்த தட்டுப்பாடு கூடிய விரைவில் நீக்கப்பட்டு விட்டால் இந்த கள்ளச்சந்தை வியாபாரம்லாம் நடக்காது. இன்னைக்கு உணர்வு பாஷா சார், இப்போ நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? இவ்வளோ நாளைக்குள்ள இது எல்லாமே சரியாயிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது சார்? அதற்கான சார், அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு நிச்சயமாக அதனுடைய அக்கறை, அதனுடைய அத்தியாவசியம் புரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் யாரும் அச்சப்படாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோன்னு சொல்கிறாருன்னா அவருடைய பேச்சை நம்பி தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ள பிரதமராகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். ஒரே ஒரு செகண்ட் உங்கள்கிட்ட குறுக்கிட வருவார் தங்கத்தமிழ்ச்செல்வன். அக்கறை நிறைய இருக்குதுங்க, அவர் எல்லாம் செய்வார் சார். அவர் அன்னை சொல்கிறாரு, அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் கேட்குறேன், பிரச்சனை இல்லை சமாளிப்போம்னு மத்திய அரசு சொல்லுதில்ல, பிஜேபி அரசு. இன்னைக்கு 3 லட்சம் மில்லியன் டன்னு சிலிண்டர் தேவை. நீங்கள் இந்தியா உற்பத்தி பண்ணுறது வெறும் 38,000 மில்லியன் டன் தான், 38,000 டன்னு தான் உற்பத்தி பண்ணுறீங்க. ஆனால் அமெரிக்காவில் 1 லட்சம் மில்லியன் டன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க. 1 மாதம் ஆக வந்து சேர்றதுக்கு. எப்படி சார் சமாளிப்பீங்க? நாடுகள், அதாவது நீங்கள் முனைவர் பாஜா கிட்ட ஒரு சொல்லுங்க. அடுத்த அன்னைகிட்ட கேட்குறேன், 3 லட்சம் மில்லியன் டன் சிலிண்டர் தேவை, 1 லட்சம் மில்லியன் டன்னுக்கு தான் அமெரிக்காவில் ஆர்டர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அவை அனுப்புனா கூட 1 மாதம் ஆகும் வந்து சேர்றதுக்கு. சண்டை முடிஞ்சால் கூட ஆயில் ரிஃபைனரியில் திறக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும்ன்றான். அப்போ 4 மாதம் அந்த பிரச்சனையை சிலிண்டர் இல்லாமல் உணவு இன்னைக்கு மேக்சிமம் மக்கள் சிலிண்டர் பழகிட்டா, விறகு கிடையாது, வேறு எந்த எனர்ஜியும் கிடையாது. இந்த உணவு பற்றாக்குறையை மத்திய அரசு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதை பற்றி சிந்திக்காமல், ஒரு பாராளுமன்றத்தில் பிரதமர் உட்காந்து பதில் சொல்லாமல் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சார பயணம் போனால் உங்களுடைய நோக்கம் தேர்தல் வெற்றி மட்டும்தான். மக்கள் பிரச்சனையை தீர்ப்பது பிஜேபி அரசாங்கத்தோட எண்ணம் இல்லை. அதே எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. தேர்தல் காலத்தில் பிரதமர் அவருடைய கட்சிக்காக பிரச்சாரத்துக்கு போறதுல தவறில்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்குதுன்றதுக்காக அவர் வீட்டிலேயே உட்கார முடியும்? அவர் நிகழ்ச்சிகளுக்கு அவர் போயிட்டு தானே இருக்காரு. ஐயோ தமிழ்நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு வந்துடுச்சு, பெட்ரோலியம் கிடைக்கல, நான் தங்கத்தமிழ்ச்செல்வன் கேட்டது அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போக வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லல. கேட்டது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போலாமான்னு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான ஒரு விவாதம் நடக்குது, பேசலாம்ல, பதில் சொல்லலாம்ல அப்படின்னு தான் கேட்கிறாரு. சார் இப்போ அதுக்குன்னு அவை முன்னவர் இருக்காரு, அவர் பதில் சொல்வாரு கண்டிப்பாக. இப்போ பெருந்தலைவர் காமராஜ் முதலமைச்சராக இருந்தார், அன்னைக்கு அவை முன்னவராக சி சுப்பிரமணியம் இருந்தார். கேள்விகளுக்கு சி சுப்பிரமணியம் பதில் சொன்னார். நம்முடைய டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவை முன்னவராக நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார், அவர் பதில் சொன்னார். அதனால் பதில் சொல்கிறதுக்கு பிரதமர் தான் சொல்லணுன்றதில்லை, பதிலை விட செயலில் முக்கியம். அவர் செயலாற்றி இந்த கேஸ் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே போல் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த நடவடிக்கையில் தான் ஈடுபட வேண்டுமே தவிர அதை விடுத்து இல்ல சார் இப்போ 4 மாசம், அடுத்த 4 மாசத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போது, அதை எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சார் இல்லையா தங்கத்தமிழ்ச்செல்வன்? 3 லட்சம் இல்ல தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு கேள்வி முன்னிச்சார் இல்லையா? இதற்கான பதில நீங்க சொல்ற யாரோ ஒரு அமைச்சர் சொல்றதை விட பிரதமர் அப்படிலாம் இல்ல தங்கத்தமிழ்ச்செல்வன், அந்த மாதிரிலாம் நீங்க பீதியை கிளப்பாதீங்க. நாங்க சரி பண்றதுக்கு இந்த திட்டங்களை வச்சிருக்கோம், 4 மாசம்லாம் ஆகாது, 40 நாள்ல நாங்க முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு அவர் ஒரு உறுதியை கொடுத்தாருன்னா அது சரியா இருக்குமா? ஒரு நம்பிக்கை வரும்ல, அதான் அவர் கேட்கிறாரு. இல்ல பப்ளிக் மீட்டிங்லயே தட்டுப்பாடு வராது, வதந்திகளை கிளப்பாதீங்க அப்படின்னு பிரதமரே பேசுறாருன்னு சொன்னா அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து தெளிந்துதான் அதை பேசுகிறார். எனவே கண்டிப்பாக இந்தியா முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. ஒரு கேள்வி கேட்கிறார், இதை ஒரு கேள்வி கேட்கிறார். சொல்லுங்க சார். எஸ் தங்கத்தமிழ்ச்செல்வன் சார். இல்லை சிலிண்டர் பிரச்சனை வராதுன்னு மோடி சொல்லிட்டாரு சார்.
அதை எப்படி தீர்க்க போறீங்க சொல்லுங்க, மக்களுக்கு தெரியட்டும், எங்களுக்கு தெரியட்டும். சார் அதை தீர்த்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க சார். தீர்த்து காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க. இதே தான் கொரோனா வந்தது, கொரோனாவுக்கு நிவாரணமே இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல அப்படின்னு சொன்னோம். அந்த மருந்தை இந்தியா தான் கண்டுபிடிச்சது, உலகத்துக்கே கொடுத்தது. அந்த பெருமையை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணமா இருந்தாரு. அது மாதிரி இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை கூட கண்டிப்பாக அவர் நிவர்த்தி செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார். அந்த நம்பிக்கை இருக்கு. நாம எதிர்கட்சின்றதுனால எல்லா பிரச்சனையிலுமே எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தா அது மக்களுக்கு வந்து நன்மை செய்வதை விட அது தீமையாகத்தான் முடியும். எனவேதான் மக்களை பேசல. இன்னைக்குள்ள பிரச்சனை சிலிண்டர் வந்து தாண்டவம் ஆடுது. கள்ளச்சந்தையில 3000-4000 ரூபாய்க்கு விற்கிறான். சிலிண்டர் இல்ல, கையிருப்பு இல்ல, கள்ளச்சந்தையில எங்க விற்கிறான்னு எனக்கு தெரியல. ஒரு மாசம் ஆகும். அதாவது 4 மாசத்துல பிரச்சனை இருக்கு. இது எப்படி சமாளிப்பீங்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு கள்ளச்சந்தையெல்லாம் நீங்க அவசரத்துக்கு போய் கள்ளச்சந்தையில வாங்கினீங்கன்னா உங்க பொறுப்பு. ஒரு 2-3 நாள்ல வந்து கேஸ் புக் பண்ணா வருது. தட்டுப்பாடெல்லாம் ஒண்ணும் இல்ல, பீதியை கிளப்பாதீங்க. கொரோனாவுக்கே மருந்து கண்டுபிடிச்ச பிரதமர் மோடி இதுக்கு ஒரு தீர்வு வச்சிருப்பாரு அப்படின்றாரு முனவர். அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, முதல்ல முனவருக்கு நான் சொல்ல வேண்டியது, இப்போ ஒன்றும் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கவில்லை. சட்டமன்றத்தை புறக்கணித்து விட்டு நம்முடைய முதல்வர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகலை. சட்டமன்றம் கூடுகிற பொழுதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளுக்கு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் விரிவான விளக்கம் அளித்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டினுடைய பண மதிப்பிழப்பு என்கிற ஒரு அதிரடி நடவடிக்கையை நீங்கள் எடுத்த பொழுது தொலைக்காட்சியில் தோன்றி பிரதமர் அவர்கள் தான் அறிவித்தார்கள். எந்த அவகாசமும் கொடுக்கல. எவ்வளவு அவதிப்பட்டோம், எவ்வளவு ஏடிஎம் வாசலில் நின்னோம், வங்கி வாசலில் நின்னோம்னு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வந்து வெளியே திருச்சி கூட்டத்திலே பேசுகிற வதந்தியை நம்பாதீர்கள், நாங்கள் இந்தந்த வகையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்வதை விட ஒரு பிரதமருக்கு வேறு என்ன வேலை? நான் என்ன கேட்குறேன், இதே புல்வாமா தாக்குதல் நடந்த பொழுது பீகார் தேர்தல் களத்திலே நின்றார். அதைவிட மிக மோசமான பிரச்சனை. ஒரு நாட்டினுடைய அயல்துறை கொள்கை ஒவ்வொரு அடுப்பங்கரையும் தட்டி பார்க்கிறது. அடுத்தடுத்து வருகிற செய்திகள் மக்களிடம் பீதியை ஏற்படுத்துகிறது. நீங்கள் அதாவது இன்றைக்கு நாட்டினுடைய எரிகிற பிரச்சனை என்பது அடுப்பு எரியாத பிரச்சனை தான். இது ஒன்றும் கொரோனான்னு ஏதோ சொல்கிறாங்களே தவிர அங்கே தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதை பொதுத்துறை நிறுவனங்கள் வழியாக நீங்கள் கொடுக்கல, 2 தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்க. அதே காலத்தில் பிஎம் ஸ்கேர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து நீங்கள் வசூல் பண்ணீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் பதில் சொல்ல முடியாது, அரசாங்கத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. கொரோனான்னு சொல்லுகிற பொழுதே பிஎம் ஸ்கேர் ஞாபகம் வருது. நீங்கள் தடுப்பு ஊசியை உச்சநீதிமன்றம் தலையிட்டு மத்திய அரசுக்கு ஒரு வேலை, மாநில அரசுக்கு ஒரு வேலை நீ ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் நினைவுக்கு வருது. இந்திய உள்நாட்டு மக்களுக்கு போடுவதற்கு முன்னாலேயே ஏன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணீங்கிற கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமையல் எரிவாயு வீட்டு அடுப்பை மட்டும் பாதிக்கலைங்க. கொரோனாவாவது எதிர்பாராமல் வந்தது. ஏன் முதல் நாள் தானே இஸ்ரேல் போயிட்டு வராரு பிரதமர். இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் தானே ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அத்துமீறி அடாவடியாக அட்டூழியமாக தாக்குதல் தொடுக்கிறது. இந்த தாக்குதல் வந்தால் இது உலகளாவிய பிரச்சனை வரும்னு பிரதமருக்கு தெரியாதா? நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த காலத்தில் அனைத்துக்குமே 80% சமையல் எரிவாயுக்கு நம்ம இறக்குமதியை சார்ந்திருக்கமே. இந்த காலத்தில் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டாமா? நீங்கள் ஒரு கலைஞரை சொல்கிறாரு. கலைஞர் சட்டமன்றத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறார். நேரு சட்டமன்றத்திற்கு வந்துள்ளார். நேற்று தான் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து எதிர்பார்க்கப்பட்டது போலவே அது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சபாநாயகர் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறார். நீங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே அதையெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு தடுக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி சமையல் எரிவாயு பிரச்சனை வீட்டு அடுப்பை மட்டும் பதம் பார்க்கலங்க. வருகிற செய்திகள் நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. என்ன பிரச்சனைன்னா, அதாவது இன்றைக்கி மின் மயானங்கள் வந்துடுச்சு, சமையல் எரிவாயுவில் இயங்கக்கூடிய மயானங்கள் வந்துடுச்சு. வாழத்தான் முடியலை, சாகக்கூட முடியுமான்னு கேள்வி எழுப்பி அதில் எப்படி எரிக்கிறதுங்கிற பிரச்சனை வந்துடுச்சு. சரி, இதை கவலையை பகிர்ந்துக்கலாம்னா அடுத்து என்ன குண்டு போடுறாங்கன்னா, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போடுற குண்டு இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்வொர்க்கெல்லாம் பாதிக்கப்படுமா? ஏனென்றால் பெரும்பாலான டவர்கள் ஜென்ரேட்டரில் இயங்குது, ஜென்ரேட்டருக்கு எரிவாயுவில் இயங்குது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறது மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? ஏன் கேஸ் நானே வச்சுருக்கிறேன், எனக்கு வாங்கிக்கன்னார். நேற்று திருநெல்வேலியில் அவர் ஏஜென்சி முன்னால் பல பேர் கூடியிருக்கிறாங்க. அஸ்வத்தாமன் ஒரு பிஜேபிக்காரர் என்ன சொல்கிறாரு? ஹோட்டல்களில் எதிர்க்கட்சிக்காரங்க நடத்துகிற ஹோட்டல் வருமான வரி கேட்டதுனால தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏங்க இது வடை இல்லைங்க, ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. அதான் பிரதமர் வாயால் சொல்ல வடை இருக்க, அதை வச்சே சமாளிக்க முடியுமான்னு. வதந்தி இல்லைங்க, இது ஒரு யதார்த்தமான முகத்தில் அறைகிற பிரச்சனை. எல்லோரும் பதட்டத்துக்கு உள்ளாகிறார்கள். பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு தாமாக முன்வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவை தெம்பை கொடுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நம்பிக்கையில் அந்த தீர்மானத்தின் மீதும் பதிலளிக்க மறுக்கிறார். இதைவிட ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய வார்த்தைகள் தான் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். பிரச்சனை இருக்குது. இந்த எரிவாயு விஷயத்துல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது, அதை ஏற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. தங்கத்தமிழ் செல்வன், நான் உங்ககிட்ட தான் திரும்ப மதுக்கூர் ராமலிங்கம் சொன்ன விஷயத்தை கேட்டவுடனே ஷாக்கா இருக்குது. அதாவது ஹோட்டல், சுடுகாடு, அப்புறம் நெட்வொர்க், இதெல்லாம் ஒவ்வொன்றா இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசினாரு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொன்றா தடைபட்டே போனால் என்ன ஆகுங்கிறதே ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறது, அப்புறம் அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் சார் வேடிக்கையாக இருக்குது. நாங்கள் எதிர்கட்சிகள் இன்றைக்கி ஆளும் கட்சியை ஏதோ தவறான கருத்தை சொல்லி மிரட்டுறோம்ன்ற மாதிரிலாம் தப்பான கருத்தை சொல்லக்கூடாது. பொதுமக்கள்கிட்ட உள்ள பயமே இன்றைக்கி ஒரு நேரம் சமைச்சு சாப்பிடாட்டி கோடிக்கணக்கான மக்களுக்கு மயக்கம் வரும், சுகர் குறையும், சுகர் கூடும். ஒரு நேரம் சாப்பிடாட்டி இன்றைக்கி சிலிண்டர் வச்சு சமைச்சு பழகிட்டோம். 3 கோடி சிலிண்டர் இன்றைக்கி தேவை. ஆனால் இருக்கிறது பார்த்தா சிலிண்டரே இல்லை, கையிருப்பு. வெளிநாட்டில் தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும், வெளிநாட்டில் அனுப்ப முடியாது. இப்படி ஒரு நிலைமையில் ஒரு 4 மாத பிரச்சனையை மக்கள் எப்படி சந்திப்பான்றத உணர்ந்து பாரத பிரதமர் மோடி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது சபையில் உட்காந்து எதிர்க்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு முறையாக விளக்கம் சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்ப்பாங்க. பரவாயில்ல, மோடி சொல்லிட்டாரு, நீ சிலிண்டருக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு நிம்மதி அடைவேன். எதுவுமே சொல்லாமல் பயம் வேணாம், கள்ள மார்க்கெட்டில் போய் வாங்காதீங்க, நாங்கள் சமாளிப்போம்னு சொன்னால் எப்படி சமாளிப்பீங்க? அதை சொல்லுங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம். சார், ரஷ்யா உக்ரைன் போர் சார். உக்ரைனில் கனிம வளம் நல்லா இருக்குது, அதை மிரட்டி பார்த்து அதை அடக்க பார்க்குற ரஷ்யா. ரைட்டு. இங்கே அமெரிக்கா என்ன பண்ணுற, வெனிசுலாவை அதிபரையும் மனைவியும் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வெனிசுலா நாட்டை கையில் எடுத்துட்டான். அங்கே என்னன்னா கனிம வளம் நல்லா இருக்குது. ரைட்டு, முடிச்சுட்டீங்க. ஆனால் அமெரிக்கா ரஷ்யாட்ட நீ டீசல் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறான். ஏற்கனவே 3 வருஷமாக வாங்கிக்கிட்டு இருந்தோம், கம்மியான ரேட்டுக்கு வாங்கினா கூட பெட்ரோல் டீசல் விலை குறையலை. ஸ்டாக் வச்சுருக்கோம்ன்றீங்க இந்தியா. ரைட்டு, சந்தோஷம், அதை நான் பாராட்டுறேன். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லுது, 1 மாதத்துக்கு மட்டும் ரஷ்யாட்ட வாங்கிக்க. அதுக்கு நீ இந்தியா உடன்படுற பார்த்தியா? இதெல்லாம் வெட்கக்கேடான செயல் இல்லை? இந்த செயலை நீங்கள் எப்படி ஏற்றுக்குருவீங்க? எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்வி, ரஷ்யா போடுற ஒப்பந்தத்துக்கு இந்தியா ஏண்டா அடிபணியணும்? என்ன காரணம்? ஏன் பயக்கிறியா? இல்லை தப்பு பண்ணியிருக்கியா? வேற அந்த இது சொன்னது மாதிரி வெளிநாட்டில் எதுவும் தப்பு நடந்திருக்கா? அதானே எங்கள் கேள்வி. ரஷ்யா அமெரிக்கா சொல்லிச்சுன்னு சொல்லி ரஷ்யாவில் 1 மாதத்துக்கு ஆயில் வாங்கிக்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சரி, இதற்கு முறையா பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் பதில் சொல்லலை, பெட்ரோலியத்துறை அமைச்சரும் பதில் சொல்லலை. மக்கள் இன்னைக்கு பயத்தில் இருக்கான். சத்தியமாக சிலிண்டர் கிடைக்காது, சாக போகிறோம்ன்ற நிலைமையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்கான். அதற்கு எங்களுக்கு முறையான விளக்க வேண்டும்ன்றத எங்களுடைய எதிர்பார்ப்பு. நியாயமான கேள்விதான். சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தமிழ்நாடு ஹலோ எஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இந்த பிரச்சனையை கருத்தில் வச்சு தான் கூட்டுக்குழு தலைவர் மரியாதைக்குரிய கனிமொழி மடத்தை வச்சு பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள் எம்பிக்கெல்லாம் போய் பார்த்தோம். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி நேற்று தான் மனு கொடுத்தோம்.
முறையான பதில் இல்லை. இப்ப கேட்டுருவோம் முனவர் பாசாட்ட சமாளிப்போம் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி அதான் கேட்கிறாரு சார். அதாவது பயமா இருக்குது, வாழ்றதுக்கே பயமா இருக்கு, இருப்பமா போவோமான்னு தெரியல சார். அதெல்லாம் எப்படி சார் அது சமாளிக்காம இருக்க முடியும்? இது ஒரு நாட்டு பிரச்சனை சார், தேச பிரச்சனை. கண்டிப்பாக தேசத்தின் நலனில் அக்கறை உள்ள பாரத பிரதமர் இந்த பிரச்சனையை சமாளித்து இந்த கேஸ் தட்டுப்பாட்டையும் அதே மாதிரி பெட்ரோலியம் டீசல் தட்டுப்பாட்டையும் சரி செய்யக்கூடிய உக்திகளை கையாண்டு வெற்றிகரமாக நிறைவேற்ற. முனவர் பாஷா பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். என்னன்னா இப்ப ஸ்டேட்டஸ் படி எப்படி கேஸ் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்கும் சார்? அதுக்குள்ள கொண்டு இறக்குமதி செஞ்சு கொண்டு வருவோம் சார். கொண்டு வராமல் இருக்க மாட்டோம். ஏன்னா இது தேசத்துக்கு, அதாவது இப்போ நம்ம தங்கத்தமிழ் செல்வன் சொல்றதும் சரி, மதுக்கூர் ராமலிங்கம் சொல்றதும் சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது இவங்களுக்கே தெரியும் போது இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அல்லது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்கு சார். அதை போக்கி காட்டுவாருன்றது தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது இந்த நேரத்தில் அவர் திருச்சிக்கு வரலாமா, மதுரைக்கு வரலாமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் வரல, அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியோட அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாரு. அதனால் ஒரு வகையில் நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அமுல்படுத்துறதோ அல்லது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறதுக்கோ வராரு. அன்றைய நேரத்தில் அப்படியே தேர்தலுக்கும் பயன்படுத்துகிறாரு. அது மாதிரி தான் வந்திருக்காரே தவிர அரசியல் ரீதியாகத்தான் வரும் என்ற நோக்கத்தில் வரல. தியாகோட பார்வை கேட்டு சார் வணக்கம் சார். இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லவே இல்லை, இதில் யாரும் பீதி அடைய வேண்டாம் அப்படிலாம் பிரதமர் சொல்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் பீதி அடைகிறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் உங்கள் பார்வை என்ன? பிரச்சனை இருக்கா இல்லையா, சிக்கல் இருக்கா இல்லையா? எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, மன்மோகன் சிங் முதல்ல பிரதமர் ஆகும்போது ஒரு மனைவி அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறேன், சிலிண்டரு விலையை ஏற்றிடக்கூடாது, பஞ்சம் இல்லாமல் கிடைக்கணும் என்று பிரதமருடைய மனைவி சொன்னாங்க. எவ்வளோ கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கணும். அதற்கு பிறகு இந்த இடைக்காலத்தில் இது எவ்வளோ உயர்ந்திருக்கு. கடந்த காலத்தில் உயர்ந்த போதெல்லாம் பாஜக எப்படியெல்லாம் போராடி இருக்கு. இப்போ 2 கேள்விகள் தான். என்னன்னா, இந்திய அரசினுடைய கொள்கை தொடர்பான விவாதம். ஒன்று எரிபொருள் தொடர்பான கொள்கை. எல்பிஜிக்கு ஒரு கொள்கை வேணும். என்ன கொள்கை சொல்லணும்? இந்தியாவில் எவ்வளவு எல்பிஜி உள்நாட்டில் தயாராகுது, வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ இறக்குமதி ஆகுது, எந்தெந்த வெளிநாட்டிலேருந்து எவ்வளவு இறக்குமதி ஆகுது, நம்மகிட்ட என்ன இருப்பு இருக்குது, இதில் எவ்வளவு நம்ம மானியம் கொடுக்குறோம், இது எல்லாத்துலேயும் அரசுக்கு ஒரு தெளிவான கொள்கை இருக்கணும். இரண்டாவது, இதோடு தொடர்புடைய இன்னொரு கொள்கை இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கை. இந்த அயலுறவு கொள்கை என்பதை பொறுத்து தான் மற்றதை சரி பண்ண முடியும். இதுக்கு ஒரு நல்ல சான்று நம்முடைய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. புத்தினுடைய ரஷ்யா உக்ரைனை தாக்குது, பூச்சுங்கிற ஒரு இடத்தில் ஒரு கிராமத்தையே அழிச்சிருக்கிறாங்க, இனக்கொலை நடந்ததா சொல்கிறீங்க, இந்தியா இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க. ஜெய்சங்கர் சொன்னார், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றை பற்றி நீங்கள்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்திய நலனுக்கு எது ஏற்றதோ அதற்கேற்ப கருத்து சொல்லும். இப்போ இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கை என்ன? இது போன்ற இராணுவ அடக்குமுறைகள், படுகொலைகள் இதையெல்லாம் நியாயப்படுத்துவீர்களா அல்லது மூடி மறைப்பீர்களா, இல்லை 2 தரப்பையும் கண்டிப்பீர்களா, இந்த போரை யார் நிறுத்தணும், யார் பொறுப்பு, யார் தொடங்கிய போர், இது போன்ற நிறைய கேள்விகள் வருது. நீங்கள் எந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறீங்க? சரி, நேரு காலத்திய கூட்டுச்சாரா கொள்கையா, காந்தியடிகளுடைய அகிம்சை கொள்கையா, என்ன கொள்கை உங்களுக்கு? இந்திரா காந்தி காலத்தில் சோவியத் ஒன்றியத்தோடு ஒப்பந்தம் போட்டாங்களே அந்த கொள்கையா? அவர் சொன்ன பதிலை மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் அயலுறவு கொள்கை பகவத்கீதையால் தீர்மானிக்கப்படுகிறது. அவர் சொன்ன பதிலே நான் சான்று தர்றேன். பகவத்கீதை எங்களுக்கு காட்டியிருக்கிற வழி என்னன்னா, உனக்கு எது நன்மை தருமோ அதை தயங்காமல் செய், வேண்டியவன் வேண்டாதவன்லாம் பார்க்காத. எனவே இந்தியாவினுடைய நலன்தான் எங்களுக்கு முதன்மை. சரி, அப்படி இந்தியாவினுடைய நலன் என்ன? ருஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் எரிபொருள் வாங்குவதை அமெரிக்கா தடை செஞ்சிருச்சு இந்த உக்ரைன் போர் காரணத்தினால். எனவே ருஷ்யாவிட்ட ஏராளமான, உலகத்திலேயே மிக அதிகமான எரிபொருள் படிவுகள் இருக்கிற நாடு ருஷ்யா. எனவே அந்த நாட்டில் சைபீரியாவில் காடுகளில் இருக்கக்கூடிய இந்த படிவுகளை எடுத்து தான் ஐரோப்பாவுக்கு அவங்க விற்கிறாங்க.
ஐரோப்பாவில் குளிர்காலத்தை கடந்து போகணும்னா ருஷ்யாவிலேருந்து கறி வரணும், எண்ணெய் வரணும், எரிபொருள் வரணும். இப்போ அமெரிக்கா வாங்காதன்னு தடை போடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை விற்கிறதுக்கு வழி இல்லை. ஒன்று. இரண்டாவது, டாலரில் தான் அமெரிக்கா வர்த்தகம் பண்ணோம். அவங்க ரூபிளில் நாங்கள் வர்த்தகம் பண்ணுறோம், ரூபிள் கொடுத்தா கொடுக்குறோங்கிறாங்க. அப்படி செய்யும்போது தான் என்ன பண்ணாங்கன்னா, ருஷ்யா இந்தியாவுக்கு நாங்கள் விற்கிறோம். சரி, இந்தியா அதை வாங்கினுச்சு. 50 விழுக்காடு குறைந்த விலைக்கு வாங்கினுச்சு. ஆனால் எந்த விலைக்கு குறைச்சி வாங்கினாலும் அதற்காக இங்கு பயன்படுத்துகிறவர்களுக்கான பெட்ரோல் விலையையோ டீசல் விலையையோ எரிவாயு சிலிண்டர் விலையோ குறைக்கவில்லை. அதே விலைக்கு விற்கிறாங்க. சில இடத்துல கூட்டியும் விற்கிறாங்க, அதுக்கு வட்டி போட்டு வரி போட்டு விற்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணலைன்னா, அங்கிருந்து வாங்குகிற அந்த குரூட் ஆயில் இருக்குது பாருங்க, அது எங்கே போணுச்சுன்னா 3 பெட்ரோலிய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் இருக்குது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில். இந்த 3 நிறுவனங்கள் யாருக்கும் கொடுக்காம அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு மட்டும் கொடுத்தாங்க. அம்பானி என்ன பண்ணார் தெரியுங்களா, இதை வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணார். இந்த நாட்டுக்கு பயன்படுத்தலை, ஏற்றுமதி பண்ணார். அப்போ இதன் மூலம் இந்தியாவினுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொழுப்பதற்கு இந்த அயலுறவு கொள்கை பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவின் நலன் என்று ஜெய்சங்கர் சொன்னால், இந்தியாவின் நலன் என்று ஜெய்சங்கருடைய தலைவர் நரேந்திர மோடி சொன்னால், அதனுடைய பொருள் அம்பானி அதானியினுடைய நலன் என்று பொருள். அதனால தான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் எல்லாரும் செத்துக்கொண்டும் நோய்வாய்ப்பட்டும் மருத்துவமனையில் படுக்கை இல்லாமலும் தவித்து கொண்டிருந்த அதே காலத்தில் அதானி 10வது இடத்திலிருந்து உலக பணக்காரர்கள் வரிசையில் 3வது இடத்துக்கு முன்னேறினார். இதில் பெருந்தொற்று காலத்தில். ஏன்? அவங்க அரசாங்கம். அவர் குஜராத்தில் முதல்வராக இருக்கிற வரைக்கும் குஜராத்தில் பெரிய முதலாளி. இந்திய பிரதமரானதுக்கு பிறகு இந்தியாவுடைய பெரிய முதலாளி யார்? கௌதம் அதானி. இதாங்க நடந்துச்சு. இப்போ இந்த கொள்கை அடிப்படையில் நான் கேட்குறேன், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ மட்டும் போர் வெடிக்கலை. இதுக்கு முன்னால் கொண்டு போய் அணுகுண்டு அழிக்கிறேன்னு குண்டு போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அமெரிக்கா 1000 அணுகுண்டுகளை கக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. இஸ்ரேல் தன்னிடம் அணுகுண்டு இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் மறைத்து கொண்டிருக்கிற நாடு. இந்த 2 நாடுகளும் அணுகுண்டு வைத்துக்கொண்டு ஈரான் அணு சோதனையே பண்ணக்கூடாது, அணுகுண்டு மட்டும் இல்லை செறிவூட்டிய யுரேனியம் கூட வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்தியா என்ன நிலைப்பாடு எடுத்தது? ஈரான் பக்கம் நியாயத்தை பேசுனிச்சா? இல்லையே. அப்போ அமெரிக்கா இஸ்ரேல் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க. இவர் போர் தொடங்குவதற்கு நாள் போய் நெட்டன்யாகுவை கட்டி தழுவி கொள்கிறாரு. அதில் புதிய ஒரு கோட்பாடு வேற சொல்கிறார். எது? இந்தியா தாய் நாடா, இஸ்ரேல் தந்தையர் நாடா. சரி, இப்போ எந்த அடிப்படையில் இதில் இல்லை நான் சொல்கிறேன் சொல்ல வரேன்னா, இந்த நெருக்கடியின் போது இந்திய அரசு இந்த எரிபொருள் கிடைப்பதற்கு என்ன கொள்கை வகுத்துச்சு? ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடும் என்பது தெரியாதா? அவங்க நாட்டுக்கு ஒட்டி இருக்கு, ஓமனுக்கும் அதுக்கு இடையில இருக்கு ஒரு 30 மைல் அகலம். 20% உலகத்தினுடைய எண்ணெய் போக்குவரத்து அந்த வழியாக தான் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளைகுடா நாடுகளிலிருந்து வர்றது பூரா தான். வெனிசுவேலாவிலேருந்து வாங்கினாங்க, ஈரான்லேருந்து வாங்கினாங்க. அமெரிக்கா தடை போட்டுச்சு அந்த நாடுகளை. வெனிசுவேலா அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் தடை போட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? உங்களுக்கு அதுக்கு பதிலாக இவங்க ருஷ்யா கிட்ட வாங்கினாங்க. ருஷ்யா கிட்ட நீ வாங்கினதுக்காக ஒன்று டாரிஃப், எவ்வளவு தீர்வை? 25 விழுக்காடு. ருஷ்யா கிட்ட வாங்கினதுக்கு அபராத தீர்வை இன்னும் 25%, 50% போட்டாங்க. திருப்பூர் தொழிலாளி பட்டி கிடக்கலாம் இந்த தீர்வையினால. இல்லை தியாகு சார் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஓகே, இது எல்லாமே ஓகே. ஆனால் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாமானிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்விங்கிறது, எனக்கு சிலிண்டர் திரும்ப எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தானே. அதுக்கு என்ன தீர்வு? ஒன்று, இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கையும் எரிபொருள் கொள்கையும் அமெரிக்க இஸ்ரேல் சார்பு கொள்கையும் முஸ்லீம் விரோத கொள்கையும் மாறணும். மாறவில்லை என்றால் இந்த அரசை மாற்றணும். நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். கேஸ் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என கூறும் பிரதமர் மோடி தான் அச்சமடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கூறியிருப்பது ஒரு 3 ஆப்ஷனை கொடுத்துருந்தோம். சரி அப்படின்னு சொல்லி 81% பேரும், இது தவறு அப்படின்னு சொல்லி சொன்னவங்க 16% பேரும், கருத்து இல்லைன்னு சொன்னவங்க 3% பேரும். ராகுல் காந்தி சொன்னது தான் சரி அப்படின்னு குறிப்பிட்டவங்க தான் 81% பேர்.
மதுக்கூர் ராமலிங்கம் சார், இது இன்னும் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் உண்டாக்கும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா? ஒரு பக்கம் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடுன்னு சொல்லி செய்திகள் வருது, இன்னொரு பக்கம் கேஸ் பிரச்சனை, அது பெரும் பிரச்சனை தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. இன்னும் என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் உண்டாக்கும் அடுத்தடுத்து? இல்லை, உண்மையிலேயே மிகவும் அச்சமாக இருக்கிறது. நீங்கள் மக்கள் வந்து இது பல விஷயங்களில் கருத்து கணிப்புகளில் கருத்து சொல்லுவாங்க, பல விஷயங்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்காது. ஆனால் இப்போ சகோதரர் முனைவர் பாட்ஷா சொன்னாங்க, நான் 3 நாளாக ட்ரை பண்ணுறேங்க இந்தியன் ஆயிலுக்கு வந்து கேஸ் புக் பண்ணலாம் அப்படின்னு, நம்பரே போகலை. அதில் பல இந்த ஆப்ஷனில் போங்க, மிஸ்டு கால் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் கொடுங்க, எதுவுமே வேலை செய்யலை. டெக்னிக்கல் எரருங்கிறாங்க. இது இட்ஸ் நாட் எ டெக்னிக்கல் எரர். இதை வந்து முன்னுணர்ந்து எந்த நடவடிக்கையும் நாம் எடுக்கவில்லை. இது என்ன ஆகும்? பழையபடி விறகுக்கு நம்ம திரும்ப முடியாது. டீ கடைகள் மூடப்படுகின்றன, ஹோட்டல்களில் உணவுகள் இப்போ முன்னாடியாவது கொரோனா காலத்து நெருக்கடிங்கிறது வீட்டுக்குள்ளே உட்காந்தாவது மக்கள் சமைச்சு சாப்பிட்டாங்க. இது அடுத்தடுத்து வீட்டிலையும் சமைக்க முடியாது, கடையும் இருக்காதுன்னா ஒரு பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி இட்டு செல்லுமோ அப்படிங்கிற நாங்கள் பீதி உண்டாக்கலை. ஆனால் இந்த பீதியை அவங்க சொல்றதுக்கு வந்து இது வந்து ஒரு கொரோனா காலத்தை எப்படி எதிர்கொள்ளமோ அதே போல எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அப்ப இது அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்லை, அதை விட மிக மோசமான நிலைமைன்னு நான் சொல்ல வர்றேன். இது என்னென்னா அப்பட்டமான கொள்ளைங்க. இது வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்முடைய ஜெய்சங்கர் வந்து சொன்னாங்க, நம்முடைய அயல்துறை அமைச்சர், நாங்கள் வந்து ஈரான் வந்து அந்த நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் வருவதற்கு அனுமதி கொடுத்து விட்டது அப்படின்னு சொன்னதோட பரவாயில்ல. இது மோடி அரசினுடைய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னப்பவே ராய்ட்டரில் ஈரான் சொல்லுது, நாங்கள் எப்படி அது அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அந்த நீரிணை பகுதி வழியாகவும் நம்முடைய நாட்டுக்கு எரிவாயு வரவில்லை என்றால் எப்படி சமாளிக்க போகிறோம், என்னென்ன மாற்று வழி, இந்த காலத்தில் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து இன்னொரு செய்தி இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. அமெரிக்காவில் மிகப்பெரிய ரிஃபைனரியை உருவாக்குவதற்கு ரிலையன்ஸ் சொல்லலை, இப்போ இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சரை எதையுமே பேசுகிறதில்ல. இன்றைக்கி தாங்க பேசியிருக்காரு. இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சராக, அயல்துறை அமைச்சராக எல்லாமே அமெரிக்கா மாறிடுச்சு. ரிலையன்ஸ் வந்து இங்கே மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியாலாம் நமக்கு தான். இவர் இந்திய மக்களினுடைய எல்லாத்தையும் சுருட்டின காசை கொண்டு போய் டெக்சாஸ் மாநில வேலை வாய்ப்புக்கு ரிலையன்ஸினுடைய ரிஃபைனரி உதவும். தோழர் தியாகு சொன்னதினுடைய தொடர்ச்சி தான். அங்கே வெனிசுலா அதிபர் மதுராவை கைது பண்ணால் வெனிசுலாவில் ரிலையன்ஸ் வந்து என்னென்னங்க, இது ஒரு இயற்கையானது கிடையாது. இன்றைக்கி வந்து ஈரான்கிட்ட நீங்கள் போய் நாங்கள் கேட்டோம்னு சொல்கிறீங்களே, ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்த தீர்மானத்தில் சீனாவும் ரஷ்யாவும் அவங்க கலந்துக்கலை. நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அமெரிக்க அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. இதே ஒரு காலத்தில் ஈரானிலிருந்து இந்தியாவுக்கு பைப்லைன் மூலமாக கேஸ் கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பாகிஸ்தானும் அன்றைக்கு அதற்கு இசைவு தெரிவித்தது. அது பிறகு அமெரிக்காவினுடைய அழுத்தம் காரணமாக அது தடைபட்டு போனது. இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி கேட்ட கேள்வி, ஏங்க நமக்கு நாட்டுக்கு அவமானம் இல்லையா? நம்ம நாடு 30 நாளைக்கு வாங்கிக்கலான்னு சொல்கிறது, ரஷ்யாட்ட அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி சொன்னாங்களா, ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காங்கிற கதையாக இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பிரதமர் இல்லைங்க பதில் சொல்லணும். அப்படியெல்லாம் எவனும் இந்தியாவை நிர்பந்திக்க முடியாது, எங்கள் அயல்துறை கொள்கை சுயாட்சையானது. இப்போ அவர் வந்து பகவத்கீதையில் சொன்னபடி அதில் வந்து எங்கள் நலனை பார்க்கல, இந்த நாட்டினுடைய முதலாளிகள் நீங்கள் போய் பெட்ரோல் கேஸில் பாருங்க, அதுக்கு பேரே மக்கள் சொல்கிறது அதானி கேஸுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதை பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பார்கள். இதெல்லாம் சில ஏஜென்சி பதுக்கி வச்சு கொள்ளையடிக்கிறது இல்லை. அப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் தருகிற ஏன் பிரதமருடைய வார்த்தைகளில் மக்களுக்கு நம்பிக்கை வர மறுக்குதுன்னா, இதே நீங்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை சொன்ன பொழுது 4 சொன்னீர்கள். கருப்பு பணம் ஒழிந்துவிடும், கள்ளப்பணம் ஒழிந்துவிடும் என்று. ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்ப நீங்க வரலங்கிறது சார் பிரச்சனை. வார்த்தைகள நம்பிக்கை இல்லங்கிறது அடுத்தது. இதுல வந்து வாயை திறந்து பேசவே இல்லங்கிறது தானே எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. இல்லை, பொதுவாக அச்சப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை என்கிற வெற்று வார்த்தைகள் பலன் தராது. இவ்வளவு மாற்று திட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது என்று பிரதமர் பேச வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் கொள்ளையிலையும் எப்படி வந்து ரிலையன்ஸ் அமெரிக்காவுக்கு போகலாம், அதானிக்கு என்ன படிக்கலாம்னா, இது என்னன்னா இன்னும் நிலைமை சிக்கலாகும். இதை வந்து இந்திய நலனை பார்க்கணும், அமெரிக்க நலன் அல்ல. அமெரிக்க நலனை அவர் பார்க்கட்டும். எவ்வளவு கொடூரமாக அந்த மனுஷன் பேசுகிறாரு. ஏன் எண்ணெய் கப்பலை நீங்கள் எடுக்கலைன்னா அடிக்கிறதுலாம் சோராசியம் இருக்குங்கிறாரு. அதையெல்லாம் மறுக்கிற வேண்டாமா? திரும்ப திரும்ப சுற்றி எல்லாருமே அங்கே தான் சார் வந்து நிற்கிறாங்க. ஆனால் எதுக்குமே பதில் இல்லாமல் இருக்குது.
நீங்க கேட்டா வச்சிருக்காங்க, திட்டம் வச்சிருக்காங்க மட்டும் சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கீங்க. சார் பதில் சொல்லத்தான் மக்களோட அந்த அச்சத்தை போக்குறதுக்கு என்ன பதில் அதான் கேக்குறாங்க. இது மக்கள் பிரச்சனை. கண்டிப்பாக பாரத பிரதமர் இதற்கான பதிலை தெரிவித்து அதனுடைய விடையை கண்டிப்பாக தெரிவிப்பார். ஏனென்று சொன்னால் இது மக்கள் சார்ந்த பிரச்சனை என்கின்ற போது இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. கண்டிப்பாக நாளைக்கு மறுநாளோ இதற்கான பதிலை பாராளுமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ கண்டிப்பாக பிரதமர் சொல்லுவார். அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு இவைகளையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பாரத பிரதமர் இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு செகண்ட் உங்கள்கிட்ட குறுக்கிட தியாகம். ஒன்றும் இல்லை, அதாவது ராகுல் காந்தி சொல்லியிருக்காருல்ல, இவர் தான் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு, பயந்துகிட்டு இருக்காருன்னு. இது தொடர்பானது அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், பயந்துகிட்டு இருக்கிறது அவர் சொல்கிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை சொல்கிறார். ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் இதுக்கு முன்னால் இந்த டாரிஃப் தொடர்பாக ஒரு இன்ட்ரீம் லெட்டர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் நடந்துச்சு. இதை ஏன் செஞ்சாங்க? ஏன்னா அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் மேலே இந்த வழக்கு இருக்குது. இந்த மாதிரி டாரிஃப் உயர்த்தின சரியாக தப்பாங்கிற வழக்கு இருக்குது. அந்த வழக்கு முடியட்டும் என்று கூட காத்திருக்காமல் இந்த இடைக்கால ஒப்பந்தம் போடுறார். யார்? இந்திய நாடாளுமன்றத்தையும் கேட்கல, இந்திய அமைச்சரவையும் கேட்கல, அமெரிக்க செனட்டையும் கேட்கல, 2 தலைவர்கள் தங்களுக்குள்ள ஒப்பந்தம் போடுறாங்க. இதுக்கு என்ன காரணங்கிறது பற்றி பேராசிரியர் ஜெயதி கோஷ் என்ற ஒரு பொருளியல் வல்லுநர் அவங்க சொல்றாங்க, மோர் தேன் எக்கனாமிக் ரீசன்ஸ். ஓகே, பொருளியல் காரணங்களுக்கு மேல் இதில் இருக்கு. அதுக்கு ஒன்று மட்டும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, அதானி மேல் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது எளிதில். அதில் இவருக்கு ட்ரம்பின் தயவு தேவைப்படுகிறது. 2வது, அனில் அம்பானியும் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற அந்த பூரியா ஒரு இவர் இருக்கார் பாருங்க, ஒரு சீக்கிரம் ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். ஏற்கனவே அவர் அதிகாரி, அயலுறவுத்துறை அதிகாரியாக இருந்தவர். இவங்க 2 பேரும் எழுதிய கடிதங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளிவருது. அந்த கடிதத்தில் இருப்பதை மெய்ப்பிக்கிறது போலவே எங்களுக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுங்க இஸ்ரேலோடன்னு கேட்குறாங்க. இதுக்கு அவர் சரின்னு ஒப்புதல் கொடுத்து எழுதுகிறார். இவர் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்பை பார்த்துவிட்டு டெலவீவுக்கு போய் அங்கு போய் ஆடி பாடினார் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு வேடிக்கையாக ஏதோ ஒரு நடந்திருக்குது, என்னன்னு உண்மை தெரியட்டும், நம்ம சொல்ல வேணாம். ட்ரம்ப் நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கார், இன்றைக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கார். அவர் எந்தெந்த பெண்கள் என்னென்ன எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இன்னும் ஏராளமான பக்கங்கள் வரப்போம். இதில் கூடுதல் அடிப்படையான ஒரு செய்தி, இதை மட்டும் நான் சொல்றேன். இந்தியா இந்த பிரச்சனையில் நடுநிலை வைக்கவில்லை. நீங்கள் சீனா கிட்டே இருந்தோ ருஷ்யா கிட்டே இருந்தோ இவங்க உரிமையோடு கேட்கறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா I2U2ன்னு ஒரு டயலாக் சம்மந்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். I2ன்னா இந்தியா இஸ்ரேல், U2ன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். 2018 இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. எப்படி ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவோட சேர்ந்து சவுத் ஏஷியன் குவாட்னு அமைச்சிருக்கிறாங்களோ, அதே போல் மிடில் ஈஸ்ட் குவாட், இதில் இந்தியா ஒரு மெம்பர். அதனால தான் உங்களுக்கு துபாய் மேலே குண்டு விழுவுது. ரைட், உங்களுக்கு ஆக இவங்க கூட்டு இதை விட்டு வெளியே வரட்டும். அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டிலிருந்து வெளியே வரணும். மோடி வந்தால் சுலபமாக சீனா உதவியோடு அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ரைட், தங்கத்தமிழ் செல்வன், நிறைவா இன்னும் பிரதமர் பேசுவாரு, 2-3 நாள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி முனவர் பாஷா சொல்றாரு. வாய்ப்பு இருக்குதா? பேசுவாரா? ஏதாவது நல்லது நடக்குமா? சார், கொரோனா காலத்தில் நம்ம ஊசியை போட்டோம், வீட்டுக்குள்ளே இருந்தோம், சாப்பிட்டோம், பேசாமல் இருந்தோம், நிம்மதியாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ நடந்திருக்கிற வியாதி கொரோனாவை காட்டிலும் முக்கியமான வியாதி. சிலிண்டரே இல்லை, நாளைக்கு சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லை. இது மக்களுக்கு வருமா வராதா? இதை எப்படி நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? சிலிண்டர் தட்டுப்பாடு வராது. முனவர் பாஷா உங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாரு. டெல்லியில உங்களுக்கு சிலிண்டர் இல்லையான்னு கேக்குறாரு. எம்பிகளுக்கு எல்லாம் கிடைக்குதா இல்லையா டெல்லியில? பிரதமருக்கு கிடைக்குதான்னு கேளுங்க. முனவர் பாஷா இப்பெல்லாம் கேளிக்கையா பேசாதீங்க. இல்ல இல்ல, பாரத பிரதமருக்கு இருக்கா, எம்பிக்களுக்கு இருக்கான்லாம் கேட்காதீங்க. நாங்க கேட்கறது அப்பாவி மக்கள் 140 கோடி இந்திய மக்களுக்கு சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா? அதே கேள்வி. கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு முறையான பதிலை சொல்லுங்க. கண்டிப்பா கிடைக்கும் சார். மக்களுடைய கருத்து கணிப்பு 81% நீ பிரதமர் மோடி சொன்னதை ஏத்துக்கல.
இப்போ எப்படி சார் கிடைக்கும்ன்றீங்க? அந்த 81% கடைசியில வரது இல்லையா ராகுல் மக்களுக்கு காந்தி? பிரதமர் கருத்து மோடி கணிப்புல பாராளுமன்றத்தில் வராரு. வந்து மக்கள் இந்த ஓட்டு போட முறையில் நான் மாட்டேங்கிறாங்க. சிலிண்டரை கொடுப்பேன்னு சொன்னா இந்த வாக்குப்பதிவு வராதுல? இது மக்கள் எப்படி ஓட்டு சார் போடுறது நம்புவாங்க இல்லையா மக்கள் கடைசியில? உங்களை? 10 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டரோட விலை 500 ரூபா. இன்னைக்கு பிஜேபி மோடியினுடைய சர்க்காரில் 10 வருஷத்துக்கு பிறகு 1200 ரூபா. இந்த சிலிண்டர் விலையும் குறைக்கல, சிலிண்டர் உற்பத்தியும் நீங்க கூட்டல, சிலிண்டர் தட்டுப்பாடை எப்படி சமாளிக்க போறோம்ன்றதும் சொல்லல, வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு வாங்க போறீங்கன்றதும் சொல்லல. இப்படி கண்மூடித்தனமா மக்கள் பிரச்சனையை பார்க்காம தேர்தலை மட்டும் மையமா வச்சு இந்தியா முழுக்க பிரிவினைவாதத்தை தூண்டி பிஜேபி ஆட்சிக்கு வரும்ன்ற நினைக்கிறத மக்கள் உணர்வாங்க. தகுந்த தண்டனையை மக்கள் கொடுப்பாங்க. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.